அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை பார்த்து அந்த நேரத்தில் சொல்லுங்கள். நான் என்டிஏ தலைமையிலான கூட்டணியிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே வெளியில வந்துட்டேன். திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலை இருக்கும் வரை நான் எப்படி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதுதான் எனது கருத்து. அதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும். அவங்க எல்லார்ட்டையும் எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு தீர்ப்பு வருவதாக சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து கரூருக்கு விஜய் செல்வதற்கான அனுமதி இன்னும் மறுக்கப்பட்டே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். அவர் கேட்டு அவர்கள் கரூர் எஸ்பிய உங்கள் பிரதிநிதிகளை அணுகி பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக அவர் செல்வார். அங்கே உறுதியாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் அதை பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்த்து வருவார். எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்ல முடியும். தகவலுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போகும்போது எங்க கூட மிகப்பெரிய கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக மிகப்பெரிய கட்சி கிடையாது. திமுக அவர் வாயாலே சொல்லிக்கிறாரு, மிகப்பெரிய கட்சி கிடையாது, எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்கள்ல புரூடா விட்டுட்டு போறாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னும் தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கொடிய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்கித எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கத்தை, இன்னும் சொல்ல போனா இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கு காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூர்ல ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அதுவும் தாவேகா கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதுல மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில், அந்த துக்கத்தில் அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்க என்ன சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவேக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தவேகாவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடையும் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருங்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுத்து அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். மாறிட்டார் அதிமுக. என்னைக்கு அவர் அடிப்படை சட்ட விதிகளை மாத்தினதுக்கு அப்புறம் 2017 செப்டம்பர் 12 அன்னைக்கே மாத்தினார். பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து 45-50 ஆண்டுகள் இருந்த பதவியை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னா
பதவிகளை உருவாக்கிட்டு பிறகு தானே தலைமை பரப்புக்கு வரணும்னு மீண்டும் பொதுச்செயலாளர் ஆகிட்டு அது பொதுச்செயலாளர்னா புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கணும்லாம் பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டிவிட மாதிரி செய்து போட்டிவிட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்காந்துக்கணுங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ அவர் ஒண்டிதான் இருக்க போறாரு. அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும். அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் நடக்கப் போகிறது. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திட்டவட்டமா தாவேகா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. என்ன அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி கிடையாது, ஏன்னா பிஜேபியோட அதிமுக வந்து கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி இல்லன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு யார் அறிவிச்சா? நான் பாக்கல. யார் அறிவிச்சிருக்கா? வந்திருக்கு. இல்ல அறிவிப்புனா யாரு கொடுத்திருக்கா? தாவேகா சார்பில். தாவேகா சார்பில் யாரு கொடுத்திருக்கா? கட்சியின் அந்த பொது இதுல வந்து இன்னைக்கு இதுல வந்திருக்கு இணையதளத்துல. ஆனா வந்து இல்ல நீங்க ஏதோ ஒரு சகத்தை சொல்லி இல்ல ஒரு கட்சி சார்பா வந்தா தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கோம், இல்ல பொதுச் செயலாளரோ இல்ல தலைவர்கிட்ட இருந்து வரும். இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? நீங்க வலுவான கூட்டணி அனுப்புறேன்னு சொல்லிருங்க. இப்ப அதிமுக திமுக அதோட விஜய் கூட்டணி வலுவா இருக்கு. நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? இல்ல தனித்து நீங்க போட்டுட்டு போறீங்களா? இல்ல நான் வந்து சொல்றத நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏற்கனவே 4 கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். திமுக தலைமையில ஒண்ணு, என்டிஏ கூட்டணி ஒண்ணு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் அவர் எப்பயும் தனியா தான் போட்டிடுவார். இந்த முறை அவர் தனியா போட்டிடுவார் நினைச்சிட்டார். இன்னும் கொஞ்சம் பொறுங்க. இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் மாறி நீங்களெல்லாம் எண்ணாத அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிற. பழனிசாமி தலைமை பொறுப்பு இருக்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் முடிந்த போது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில வருவதற்கு பழனிசாமி வீழ்த்தி விட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சர் ஆக வேண்டிய காரணம் என்ன சார்? எவ்வளவு நிர்வாகிகள் பலமுறை எல்லாருக்கும் பதில் தெரியுமா? இல்ல இது பலமுறை பதில் சொன்ன விஷயம் தானே. இது உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன். அன்றைக்கு அம்மா அவர்கள் எப்போது அரசாங்கம் இருக்கும் பொழுது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு 3-4 பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள். அதுல அந்த முறை இருந்தது திரு OPS, எடப்பாடி, முனுசாமி, இந்த மாதிரி 4 மந்திரிகள். அந்த வரிசையில் இருக்கிறவங்கள திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல அவர் இருந்ததுனால ஆக்குங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா? இதுனா இவருக்கு தெரியாம இருக்கு. திரு செங்கோட்டையன் வந்து ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாரையும் ஒண்ணு நிற்கணும்னு சொல்லி ஆரம்ப காலத்துல முயற்சி பண்ணாரு. இப்ப அந்த முயற்சி வந்து சற்று தோல்வி ஏற்படுது. என்ன காரணம் தெரியல. அது நேற்று நீங்க திரு அண்ணன் செங்கோட்டையன் தான் கேட்கணும். வரப்போற தேர்தலில் வந்து வேட்பாளர் ஆமா அறிவிச்சு ஏற்கனவே அவர் அம்மா அவர்களால் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் குரங்கு மாதிரி மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதனால் வருகிற பலாபலங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்தில் ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோதண்டபாணி அவர்கள் தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார். இந்த முறை எங்கள் கூட்டணியில் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார். துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார். சரிங்க.